வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். டிசம்பர் 24 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவு நாள். 1987 டிசம்பர் 24. அப்போல்லாம் அது ரேடியோ காலம். நான் என்ன ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த காலகட்டம் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா டெய்லி எல்லா நியூஸும் கேட்போம் ரேடியோவில். காலையில் 5:15 டெல்லி நியூஸு, அதுக்கப்புறம் 7:15 மாநில செய்திகள், இந்த மாதிரி 6:45 வந்து அந்த மாதிரி என்னென்ன நியூஸ் இருக்கோ எல்லா நியூஸும் கேட்போம். காலையில் அந்த 5:15 டெல்லி நியூஸு, அதில் வந்து சொன்னப்பட்ட முதல் செய்தி, தமிழக முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் காலமானார் அப்படிங்கிற நியூஸு. காலையில் ஒரு 5:30 மணிக்குள்ளே தகவல் வந்துருச்சு, அந்த நியூஸ் வந்துருச்சு. நாம் எய்த்த வீட்டில் போய் சொல்கிறேன், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அடப்போடா கிறுக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் டிவிலெல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் வந்து சாகவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து எம்ஆர் ராதா துப்பாக்கி குண்டுபட்டு அதுலேயும் பொழைச்சார்ல. நான் செத்து பொழைச்சவன்டா, யமனை பார்த்து சிரிச்சவன்டா அப்படின்னு பாடினவர். ஸோ அப்படி ஒரு பிம்பம், அதாவது எம்ஜிஆர்னா அப்படி ஒரு மக்களுக்கு வந்து அவ்வளோ அன்பு, அவ்வளோ ஒரு மக்கள் செல்வாக்கு. அவர் ஒரு கொடை வள்ளல், ஒரு டிசிப்ளினாக இருப்பார். படத்தில் வந்து ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரியோ காட்சி இருக்காது. அப்படியே ஒரு குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்தால் கூட அதை வந்து என்ன சொல்கிறது, அதை எகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி இன்னொரு எம்ஜிஆர் வந்து அதுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவார். அதாவது தைரியமாக சொல், நீ மனிதன் தானா, நீ மனிதன் தானா, நீ மிருகம், அந்த மதுவில் வரும் நேரம் அப்படின்னு அவர் பாட்டு பாடுவார். அப்படி இந்த 100வது படத்தில் மட்டும்தான், ஒளி விளக்கில் மட்டும்தான் அந்த குடிக்கிற மாதிரி காட்சி இருக்கும். சிகரெட் குடிக்கிற மாதிரி இருக்காது. ஒரே ஒரு படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிகரெட் குடிக்கிற மாதிரி இது பண்ணுறப்ப இவர் திட்டுவார், எனக்கு முன்னாடி குடிக்கிறியா அப்படின்னு. இல்லை நான் உன் கேரக்டராக நடிக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி என்ன வந்தது, யூஸ்வலாக நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்படி தான் எம்ஜிஆர் ரியல் லைஃப்லையுமே யாரும் சிகரெட் குடிக்கிறத விரும்ப மாட்டார், தண்ணி அடிக்கிறத விரும்ப மாட்டார். நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், பாடி பில்டிங், நல்லா உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு எப்பொழுதுமே உண்டு. அதாவது கமலஹாசன் அவர்கள் அதாவது முதல்ல வந்து குழந்தை நட்சத்திரமா நடித்த பொழுது ஆனந்த ஜோதியில எம்ஜிஆரோட நடிச்சாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை வந்து கமலஹாசன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. பின்னாடி வந்து அவர் வந்து ஒரு டான்ஸ் அசிஸ்டண்டா தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட இருந்தப்ப, அதாவது இந்த இவர் பெட்ரால் தான் பிள்ளையான்லாம் பேர் வச்சார்ல, நான் ஏன் பிறந்தேன், பெட்ரால் தான் பிள்ளையா, இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் அவர் டான்ஸ் அசிஸ்டண்டா இருந்தார் தங்கப்பன் மாஸ்டருக்கு. அப்போ வந்து ஷூட்டிங் கேப்ல வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற நடிகர்கள் பண்றதை அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணுவார். இவர் என்ன பண்றாரு, சிவாஜி மாதிரி நடிக்கிறது, எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறது, அதெல்லாம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் எப்படி பண்ணுவார்னு இதப்பா யாரோ எம்ஜிஆர்கிட்ட சொன்னோடனே என்ன மாதிரி பண்ணு அப்படின்னோடனே அப்படியே எம்ஜிஆர் மாதிரி பண்ணோடனே அவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாராம். அப்புறம் தனியாக கூப்பிட்டு, நீ வந்து இவ்வளவு வீக்கா இருக்க, ஒல்லியா இருக்க, உடம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் இவர் ஃபுல்லா பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஏத்திட்டாரு. ஏன்னா நீ வந்து ஒரு நடிகனா வரணும், நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்ப டான்ஸா, நீ வந்து ஒரு பெரிய ஹீரோவா வர வேண்டிய ஆளியா, நீ உனக்கு எல்லா திறமையும் இருக்கு, நீ எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ற, நீ நல்லா உடம்ப இது பண்ணி நல்லா பாடி பில்டிங் பண்ணி நீ பெரிய ஹீரோவா வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் சொன்ன அட்வைஸை கேட்டு தீவிரமா கமல் வந்து பயங்கரமா எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபுல்லா இறங்கிட்டார் அதுல. அதுக்கப்புறம் தான் அவர் பின்னாடி பல வேஷங்கள் அதெல்லாம் கிடைச்சி, அந்தரங்கம் படத்துல ஒரு வேஷம் கிடைச்சி, கொஞ்சம் கொஞ்சமா நானவனில் ஒரு சின்ன வேஷம், ஜெமினி கணேசன் தான் அதுக்கு காரணம். அவர் போய் பாலச்சந்திரத்தை சொல்லி தான் அந்த வேஷம் வாங்கி கொடுத்தாரு. அதை பத்தி இன்னொரு காணொலியில் விரிவா பேசுவோம். ஸோ இந்த மாதிரி அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் பெரிய கதாநாயகன் ஆயிட்டாரு. அவருடைய 100வது படம் ராஜபார்வை, அந்த 100வது படத்துடைய வெற்றி விழா நடக்குது. அதுல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுறாரு, கமலஹாசன் மாதிரி வேற ஒரு நடிகன் இல்லவே இல்லை, இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அதுக்கு பின்னாடி வந்து அடுத்து இமீடியட்டாவே 3ஆம் பிறை படத்துக்கு தேசிய விருது கிடைக்குது. அந்த தேசிய விருது கிடைச்சதுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா அதுக்கப்புறம் சென்னையில வந்து கமலஹாசன் ரசிகர் மன்ற மாநாடு, முதல் மாநாடு நடக்குது. ஃபர்ஸ்ட் மாநாடு சென்னையில தான் நடந்தது. அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாரு. வேற ஒரு நடிகருடைய ரசிகர் மன்ற மாநாட்டுக்கு முதலமைச்சர் வராரு. அதுக்கப்புறம் வந்து 86, 87, 85, 86 அந்த காலகட்டம், அந்த எம்ஜிஆர் மறைவுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு. இந்த மாநாடுக்கு எம்ஜிஆர் வரல, ஆனா அதுக்கான இதெல்லாம் கோவை தம்பி மாதிரியான ஆட்கள்லாம் என்ன ஹெல்ப் வேணாலும் கமலுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வெளியில சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னன்னா, எம்ஜிஆர் வந்து கமலஹாசன் வந்து அவர் இறப்பதற்கு முன்னால்
நாயகன் படம்லாம் பார்த்து பயங்கரமாக பாராட்டிட்டு கட்சியில் வந்து சேருங்க, உங்கள் மன்றங்க எல்லாரோடையும் வந்து கட்சியில் சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் சேர்றதுக்கு ரெடியாக இருந்து அவர் வரப்போகிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் மறைந்து விட்டதாக, இல்லைன்னா அவர் சேர்ந்திருப்பாருன்னு ஒரு செய்தி உண்டு. சேர்ந்திருந்தாருன்னா அவரை தான் அவருடைய அடுத்த வாரிசு அறிவிச்சிருப்பாருங்கிற மாதிரியான ஒரு தகவல் உண்டு. அது வந்து பல பேர் அதை உண்மைன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே ஜெயலலிதாவுக்கு கமல் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் உண்டு அப்படின்னு, இவன் வந்துட்டானே நமக்கு போட்டியா, இவரக்கா எம்ஜிஆர் நினைச்சாரு அப்படிங்கிற ஒரு கோபம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கமல்கிட்ட 2-3 விஷயங்களை கமலஹாசன் சொல்லுவார். ஒன்று வந்து நான் வந்து நல்ல படங்கள் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். நல்லா இல்லாத படங்கள் வேற நீ எடுப்பியா அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம் எங்க தலைமுறையில நாங்க பண்ணாததான் நீ பண்ணணும் கமல், நீங்க பண்றதுக்கு நீ எதுக்கு, நாங்க ஒண்ணு பண்ணணும் அதை தாண்டி நீ பண்ணணும், நீ வந்து எங்க தோல்ல இருந்துதான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க சினிமாவை, எங்களை தாண்டி நீ போகணும் அப்படின்னு இதை வந்து கமல் பல இடங்கள்ல சொல்லுவாரு. அதாவது நம்ம எங்களை வந்து எங்களுக்கு அடுத்த தலைமுறை எங்களை விஞ்சணும், எங்களை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லுவாரு. ஒரு முறை அவர் வந்து இந்த இதுக்கு போயிருக்காரு, டெல்லி தமிழ் சங்கத்துல வந்து நான் இந்த படம் போட்டிருக்காங்க, அவளை படித்தான் படம். அதுல அவருடைய நடிப்பை பார்த்துட்டு கமலஹாசன் சிவாஜியை சாப்பிட்டாரு, இனிமே கமல் தான் அப்படின்னு பாராட்டினாங்க. அப்போ வந்து கமல் பேசுறாரு, அவரே ஒரு தீவிர சிவாஜி ரசிகர், நான் வந்து சிவாஜியை சாப்பிட்டுட்டேன், அவரை மிஞ்சிட்டேன்லாம் சொல்றாங்க. எப்பொழுதுமே ஒரு மகன் வந்து அப்பா தோல்ல இருந்து பாக்குறப்ப உயரமா தான் தெரியும் அப்பாவை விட, ஆனா உண்மை அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கமலஹாசன். ஸோ அந்த மாதிரி அதை இன்னும் நிறைய கமலுக்கும் எம்ஜிஆருக்குமான விஷயங்கள் உண்டு. கட்சியில சேர சொல்லி தந்தி கொடுத்தாரு ஒரு முறை, கலைஞரும் தந்தி கொடுத்திருக்காரு, எம்ஜிஆரும் தந்தி கொடுத்திருக்காரு. ரெண்டுக்குமே இவர் பதில் அனுப்பல. அதாவது இந்த சகலகலாவெல்லாம் அந்த காலத்துல, அப்புறம் உன்னுடைய ரசிகர் மன்றத்தை என்ன பண்ண போற, இவ்வளவு பேரை 10 லட்சம் பேர் கூட்டம் வந்திருக்கு, இவ்வளவு பேர்த்த என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப இதை நல்வழியில பயன்படுத்தி நற்பணி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மேன் அவர்ஸ்ல கமலுக்கு அந்த எண்ணம் உண்டு. நம்ம ஹியூமன் அவர்ஸ், மேன் அவர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்காக வந்து கட் அவுட் பல விஷயங்கள் பண்ணி இவங்களை வீணடிக்க கூடாது, இவங்க ரசனையை மேம்படுத்தணும், இவங்களை நல்வழிப்படுத்தணும். இதை வந்து ஒரு லயன்ஸ் கிளப்பு அந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப் மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும், ஒரு சேரிட்டி மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு உதவணும், உடல் தானம் பண்ணணும், ரத்த தானம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதை தான் அவர் பண்ணாரு. எம்ஜிஆர் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த கேரியர்ல. பல்வேறு சமயங்கள்ல அவருக்கு நடந்த பாராட்டு விழாக்கள்ல பல்வேறு விஷயங்கள்ல அவர் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆருடைய நினைவு நாள் அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து பல பேர் வந்து இந்த என்ன சொல்றது, ரஞ்சித் மாதிரி வெற்றிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் எம்ஜிஆர் பிம்பத்தை உடைக்கிறேன், நாங்கள் வந்து அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லி அவங்கெல்லாம் பண்றாங்க. இன்னும் எத்தனை வெற்றிமாறன்கள் வந்தாலும் எம்ஜிஆருடைய புகழெல்லாம் அழிக்க முடியாது. ஏன்னா அவர் ரியல் கொடைவல்லாம் வாழ்ந்துட்டு போனவர். இப்பையும் பாருங்க, எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நினைவு நாள்னா ரோட்டோரம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழையா இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ஜிஆர் போட்டோ வச்சு ஒரு அதுக்கு இது பண்ணி பாட்டை போட்டு விட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பயும் நடக்கும். ஸோ இது வந்து எம்ஜிஆருக்கு மட்டுமே நடக்கக்கூடியது. சினிமாலேருந்து வந்து முதல்வர் ஆனவர் அப்படின்னா, இப்போ தனியாக கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் ஆனவர்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த இடத்த வேற யாரும் பண்ணல. அதுக்கு காரணம் வந்து அவர் திமுக 20 வருஷம் இருந்தார், அது ஒரு காரணம். பிளஸ் வந்து அந்த அவருடைய எம்ஜிஆர் மன்றம் எல்லாம் அப்படியே கட்சியா மாறுனுச்சு. அவங்களுக்கு ஏற்கனவே பயிற்சி இருந்ததுனால அவங்க ஈஸியா வந்து தொண்டர்களா மாறிட்டாங்க. பல்வேறு பிரச்சனைகள் 72 to 77 எல்லாத்தையும் சமாளிச்சு தான் அவர் ஆளுங்கட்சியா வந்தாரு. அவருடைய புகழ் 2000 வரை இருக்குன்னு சொன்னாங்க. 87 அவர் இறந்த பொழுது 2000 வரை அவருடைய புகழ் இருக்குன்னாங்க. ஆனா 2024 அவருடைய புகழ் நிலைச்சிருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்முடைய நினைவஞ்சலி.